அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சமைக்க போகிறது காலிஃப்ளவர் பொரியல். அது எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வந்து காலிஃப்ளவர் பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு எப்படி இந்த காலிஃப்ளவர் வெட்டுறேன்னு அப்புறம் கொண்டாந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. காலிஃப்ளவர் எப்படி வெட்டுன்னு சொன்னாக்கா இப்படி வெட்டிக்குங்க. இந்த மாதிரி வெட்டணும் பாருங்கள். நான் வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி. ஓகேவா, இப்போ நான் தண்ணி போட்டிருக்கேன். தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. லேசாக மஞ்சள் போட்டுக்குங்க. ஒரு அரை கண்டி போட்டுக்குங்க. அடுத்து உப்பு போட்டுக்குங்க. ஓகே, இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. மஞ்சள் உப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வேக வைக்காத, ஒரு நிமிஷம் போதும் எடுத்துடணும். ரொம்ப நேரம் வேக விடாதீங்க, அடுப்பை வச்சுடுங்க. இப்போ எடுத்துருவோம். ரொம்ப நேரம் தண்ணியில் போட்டு வைக்காதீங்க. பாருங்க, இப்படி தான் இருக்கும். இப்போ காலிஃப்ளவர் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். சோள மாவு சாப்பிட்ற கரண்டி 3 கரண்டி இதை கொட்டிடுங்க. அரிசி மாவு 2 கரண்டி, கடலை மாவு 1 கரண்டி, 1 கரண்டி மிளகாத்தூள், பட்டை மிளகாத்தூள். அடுத்தது கரம் மசாலா சின்ன கரண்டி 1/2 கரண்டி. தேவையான அளவு உப்பு எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகேவா, பாருங்கள் தண்ணி கணக்காக ஊற்றி வலிங்க. இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கும், ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்கள். பூவை பொரிப்போம்ல, பாஸ்கெட் பூவெல்லாம் பொரிப்போம், அந்த அளவுக்கு நம்ம அந்த ரெடி பண்ணிக்கணும் மாவை. ஓகேவா, இப்போ மாவு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் மாவெல்லாம் பிணைஞ்சி வச்சுட்டேன். இதில் வந்து 3 கரண்டி சாப்பிட்ற கரண்டி 3 கரண்டி சோள மாவு, 2 கரண்டி அரிசி மாவு, 1 கரண்டி பட்டை மிளகாத்தூள், அப்புறம் வந்து கரம் மசாலா சின்ன கரண்டி, உப்பு தேவையான அளவு, கடலை மாவு 1 கரண்டி, எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி லேசான தண்ணியில் கரைச்சிக்கணும். இப்போ இந்த அளவுக்கு பதமாக கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணலாம். ஓகேவா, பாருங்க நான் காலிஃப்ளவர் வந்து வடிகட்டி வச்சுது. இதில் எல்லாத்தையும் போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வாங்க எண்ணெயில் போடலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறணும், அப்போ தான் வேகும். பாருங்கள், போட்டோன்னே சத்தம் கேட்கணும். அந்த அளவுக்கு எண்ணெய் சூடாக இருக்கணும். அடுப்பு வந்து ரொம்ப வேகமாக வைக்காதீங்க, இல்லைன்னா காலிஃப்ளவர் உள்ளுக்கு வந்து வேவாது. அடுப்பு வந்து மெதுவாக வச்சுக்கோங்க, அப்போ தான் காலிஃப்ளவர் நல்லா வேகும். இப்போ நம்ம போட்டோம்ல, உடனே வந்து அப்படியே விட்டுறாதீங்க. நம்ம அப்படியே திருப்பி போடணும். அப்போ தான் மற்ற சைட்டெல்லாம் வேகும். சரிங்களா, மற்ற சைட்டெல்லாம் திருப்பி போடுங்க. ஓகேவா, பாருங்கள் இப்போ நான் திருப்பி போட்டுட்டேன். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். அப்போ தான் நல்லா கிரிஸ்பியாக நல்லா ருசியாக இருக்குவா. பாருங்கள் நல்லா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 4 நிமிஷம் நல்லா வேக விடுங்க.
அப்போ தான் வந்து உள்ளுக்கு நல்லா வெந்திருக்கும், நல்லா திருப்தியாக இருக்கும், நல்லா மொறு மொறு மொறுன்னு இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், நான் எடுக்க போகிறேன். நல்லா வடிகட்டிட்டு டிஷ்யூ வச்சு எடுத்துருங்க. பாருங்கள் எவ்வளோ சத்தம் கேட்குதுங்க. பாருங்கள் இப்படி சத்தம் கேட்குது பார்த்தீங்களா? கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா இருக்குது. பாருங்கள் மொறு மொறு மொறுன்னு இருக்குது. ஓகேவா, எடுத்துட்டேன். சுவையான காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.